Hi friends, இது உங்கள் சபாயா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கருவாட்டு குழம்பு உடைச்சி ஊற்றின முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 தேங்காய், அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, மிளகு, பூண்டு, கசகசா. இப்போ இதை மூணையும் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த குழம்புக்கு இதுதான் மெயின். மல்லி இருந்துச்சுன்னா மல்லி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மல்லி தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மல்லி தூள் தான் சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து அது ஹீட்டான பிறகு ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து குக் ஆகட்டும். ஆனியன் வந்து ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம், 50% குக் ஆன பிறகு நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வாழை கருவாடு எடுத்திருக்கேன், ஒரு துண்டு. நான் இன்றைக்கி கொஞ்சமாக குழம்பு செய்கிறனால ஒரு துண்டு வாழை கருவாடு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியும், புதினா, அப்புறம் மஞ்சள் தூள். இப்போ ஆனியன் 50% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஆயில்லையே அந்த கருவாடு ஃப்ரை ஆகணும். ஸோ அதனால் இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ரெண்டும் குக் ஆகட்டும். நமக்கு கருவாடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஆயில்லையே. இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். இப்போ நல்லா குக்கான பிறகு தக்காளியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இது மசியணும். தக்காளி மசிகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி மசிஞ்சதுமே கருவாடும் மசிஞ்சிரும். அப்புறம் மஞ்சள் தூள், அதாவது கலருக்காக நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இந்த குழம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது ஸ்பெஷலான ஒரு குழம்பு. இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த குழம்பு தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் கருவாடும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம மசாலாவை சேர்த்து அது கூட தண்ணி சேர்த்துக்கோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் முன்னாடி சேர்க்கலை, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து முட்டை உடைச்சி ஊற்றுனீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குழம்புக்கு மெயினாக இந்த முட்டை உடைச்சி ஊற்றுறது தான். நம்ம இன்றைக்கி 10 நிமிஷம் கொதித்த பிறகு இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து இந்த மாதிரி உடைச்சி ஒரு கோப்பையில் ஊற்றுங்க. ஏன்னா அதில் தொலி எதுவும் உள்ளே போயிடாமல் இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி இந்த மாதிரி கோப்பையில் ஊற்றிக்கலாம். இதனால் கெட்டு போனால் கூட முட்டை நமக்கு குழம்பு வீணாக போகாது. அதனால தான் நம்ம முட்டை இந்த மாதிரி தனியாக இது பண்ணுறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க, இல்லைன்னா முட்டை எல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். ஒரே இடத்துல வேணும்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றணும். ஊற்றி இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா முட்டை வெந்துருச்சு. நம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மசாலாவும் இல்லாமல் நம்ம அரைச்சி செஞ்ச கருவாட்டு குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.